கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காயல்பட்டினத்தில் எங்கள் ஊரில் ஈக்கியப்பா தர்கா அப்படிங்கிற ஒரு வளாகம் இருக்குது. அந்த வளாகத்துக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, வித்தியாசமான விஷயங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, காயல்பட்டினத்தில் பெரிய முத்துவாப்பா திக்காத்தூரில் இருக்கக்கூடிய மகான் ஃபதுல்லா சாஹிப் ஈக்கியப்பா தர்கா அந்த வளாகத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சுற்றி வர அழகாக மரங்கள் வச்சு ரொம்பவே குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதில் பல விதமான விளையாட்டு கிரவுண்டுகளை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. முழுவதுமாக இந்த பகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த காயல்பட்டினம் சுற்றுவட்டார மக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாத்துக்குமே பயன்படும் வகையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்படி பல விளையாட்டு துறைகளை கட்டி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகழகான மரங்கள், நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இங்கே சூப்பராக வளர்த்து வச்சுருக்கிறாங்க. ஃபுட்பால் கிரவுண்டு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள், ஜூனியர்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க. எங்கேப்பா அடிக்கிறியா? சலாம். நெக்ஸ்ட்டு டேபிள் டென்னிஸ் கோர்ட்டு இந்த இருக்குது, வாங்க பார்க்க போகலாம். தான் டேபிள் டென்னிஸ் கோர்ட்டு, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே வாங்க. மூஞ்சல் அடிச்சிடாதப்பா, கேமரா போயிடும். டேபிள் டென்னிஸ் சூப்பரான ஒரு இன்டோர் கேம். வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி விளையாடிக்கலாம். இது வரைக்கும் நம்மளை விளையாடி பழகையில் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டனால சின்ன பசங்களாம் விளையாட ஆரம்பித்து இப்போ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளை தோக்கடிச்சிடுவாங்க. இதான் ஜிம்மு பூட்டி கிடக்கு. உள்ளே என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெளியிலேருந்து எடுக்கிறோம். உள்ளே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது. நம்ம செஸ்ட்டுக்கு, ஆர்ம்ஸுக்கு, அப்புறம் தைக்கு, கைக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். மற்றபடி நார்மலாக தம்பிள்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது மூலிகை செடிகள் அப்படி அந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. சின்ன ஒரு தொட்டி, சூப்பரான ஒரு தொட்டி. தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்கும். விளையாடி முடிச்சுட்டு ஃபுட்பாலு, வாலிபால், இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் விளையாடி முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டோம் அப்படின்னா அப்பா அம்புட்டு சுகம். சின்ன பசங்களாம் சாயங்காலம் நேரத்தோடையே விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் பெரிய பசங்க இறங்குவோம். அட்ரா கோல்டா எங்கே அடிச்சு விடு, பக்கத்தில் தான் இருக்குது. அப்பன டீம் பாய், அதாங்களா பெரிய பிளேயர், பெரிய டிஃபென்ஸ் எல்லா பொசிஷன். மெயினாக இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு எல்லாருமே ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாமே ஊருக்கு வந்த டைமில் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ 4 மணிக்கு டோர்னமெண்ட்னு சொன்னீங்க, மணி 5 ஆகுது, 1 மணி நேரம். சரி ரைட், பசங்களை விளாட விட்டாச்சு. இப்போ பசங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க, பெரிய பசங்க எல்லாம் இறங்குறோம் டோர்னமெண்ட்டுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கீப்பரா, பிளேயரா? இது நம்ம ஹெட் கோச்சு, ஹெட் பிளேயரு, இருக்கிறதுலே சீனியரு. ஓகே, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம மேட்ச் பார்க்கலாம். அடுத்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வாலிபால் கோர்ட்டும் இருக்குது. வாலிபாலில் தான் விளையாடுறதுக்கு முன்னாடி அப்படியே டச்சஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க பசங்க. ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே பசங்க வாலிபால் விளையாடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம்
வேற என்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போவோம். மக்களே தான் தர்கா வளாகத்து உள்ளக்க வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குது. எதுக்குன்னு பார்த்தா இங்கே வந்து டியூஷன் சென்டரு, கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இப்படி எல்லாமே வந்து இங்கே வந்து வளாகத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி தர்றாங்க. மக்களை இப்போ வந்து நம்ம இந்த கிரவுண்டுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்ம மொஹிதீன் பாய் இருக்கிறாப்புல, அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த கிரவுண்டுடைய நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அது மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்ள ரெடியாக இருக்கிறாரு. நம்ம வந்து கேட்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சொன்ன மெய்தீன் பாய்ட்ட தான் நம்ம வந்து இந்த கிரவுண்டில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்குறதுக்கு இருக்கிறோம். அவரே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எல்லாமுள்ள இறைவனை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன். பொதுவாக வந்து எவ்வளோ ஓதலாம், எவ்வளோ படிக்கலாம், ஆனால் பிள்ளைகளுடைய மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு விளையாட்டுங்கிறது இன்னைக்கு அத்தியாவசியம். இன்னைக்கு உள்ள சூழல்ல நிறைய பிள்ளைகளை வந்து போதையினுடைய பாதைக்கு திசை திருப்பக்கூடிய அளவுக்கு காலங்கள் ஓடிட்டு, அதனால அடுத்து இன்னொரு இது என்ன, ஏழை மாணவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கும் விளையாடுறதுக்குள்ள வாய்ப்பு, ஒரு விளையாடுன்னு சொன்னா அதுக்கு நிறைய காசு கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட மேட்டர்ல புறக்கணிக்கப்படுறாங்க. இப்போ ஒன்லி ஓதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டும் நம்ம மூளையில வச்சுக்கிட்டு மன அழுத்தங்களை பிள்ளைகளுக்கு குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லாம இருந்தேன்னு சொன்னா பிள்ளைகளுடைய லைஃப் நாசமா போயிடும், அவங்க மன அழுத்தங்கள் பாதிக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாள் இங்கே வந்து உட்காந்து என்ன செய்யறது, அதுக்காக பண்ணுறது. மூலிகை தோட்டம்னு ஒன்று வச்சிருக்கு, அதுலேருந்து என்னென்ன தேவையானதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியும் பிள்ளைகளை வச்சு நாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து இலவசமா எல்லாம் இலவசம். ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு மற்ற கிரவுண்ட்ல நான் குறை சொல்லல, மற்ற கிரவுண்டுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏழை மாணவர்களை பற்றி நம்ம யோசனை பண்றதே இல்லை. அதனாலதான் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், யார் வசதி உள்ள பையனோ போன்ட்ட வந்து வாங்கிக்கிறங்க, மற்ற பிள்ளைகளை வந்து விளையாடுறதுக்கு அலோட் பண்ணுங்க. அதனால எனக்கு காயில் பண்ணதுல அதிகமான செலவு கிடைக்குது, அந்த பிள்ளைகளோட செலவு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அமௌண்ட் வாங்குறதா சொல்றேன் அந்த மெயின்டெனன்ஸ்க்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து இந்த ஷட்டில் கிரவுண்ட்ல வந்து பக்கத்துல சில கிரவுண்ட் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது. ஆமா, அதுல வந்து கண்டிப்பா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து காசு வாங்க தான் செய்வாங்க. அதே மாதிரி டெய்லி போனா அந்த மாதிரி 1 ஹவருக்கு வந்து 200 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆனா இங்க வந்து இண்டோர் இன்னும் ஃபுல்லா ரெடியாவே இல்லை, நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். முயற்சி நடந்துட்டு இருக்கதா நம்ம கேள்விப்பட்டோம். சரி சரி, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். மற்றபடி நாங்க எல்லாமே பழகுனது இங்கதான். இது மட்டும் இல்ல, ஃபுட்பாலு, வாலிபாலு, ஷட்டில் காக்கு, ஜிம்மு, பாரு, இது எல்லாத்தையும் சொன்னா அதிக நேரம் எடுத்துரும். ஆனா ரொம்ப முக்கியமா என்ன சொன்னா, நைட்ல அந்த டியூஷனுக்கு போற பிள்ளைகளோ அது இதெல்லாம் ரொம்ப கவனமா இருப்பேன். ஓதுற பிள்ளைகள்லாம் டக்கு டக்குன்னு நினைச்சிடுறது, அனுப்பிடுறது, அதுக்கு மேல உட்காராதீங்கன்னு சொல்றது. அதிக நேரம் இரவு நேரத்தை எடுக்கிறது விட மாட்டோம். ஓரளவு விளையாடிட்டு எல்லாரும் போயிடுறானுவோம். ஆனா எல்லா பிள்ளையும் மன அழுத்தங்களை குறைச்சி நமக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. அதான் ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள்ல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பலியாகுறாங்க. ஆமா, நம்ம ஊர்லயே நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஆமா, குறிப்பா இந்த மாதிரி கஞ்சா போன்ற கெட்ட பழக்கங்கள்ல வந்து நிறைய சின்ன பசங்களும் வந்து ஓதுன பசங்களை, படிச்ச பசங்க ஓதுன பசங்களே வந்து பலியாகுறாங்க. அவங்களெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி மாத்தி கொண்டு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அவங்கள இதை வந்து வெளிப்படையா சொல்றேன்னா, எந்த குடும்ப பேரையோ யாருடைய பேரையோ சொல்லி நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த போதையில ஈடுபட்டு உயிரையும் இழந்திருப்பாங்க நம்ம சைட்ல. அவங்க எவ்வளவு நல்ல மக்களுங்கிறது அவங்களோட பழகி பார்த்தா தான் தெரியும். காரணம் என்ன, இங்க உள்ள சுற்றுச்சூழல் தான். அவங்க நல்ல பிள்ளைகள். இந்த இளம் வயசுல இப்போ வந்து என்ன சின்ன பிள்ளைகளை நம்ம காப்பாற்றி ஆகணும். எல்லாம் ஓதற வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை இந்த போதை வஸ்துக்களை எல்லாம் விட்டு காப்பாத்துறது எங்க, நமக்கு இந்த கிரவுண்டு மாதிரி தான். நம்ம பிள்ளைகளை எவ்வளவு திறமையான பிள்ளைகள்லாம் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் தெரியாம இருக்கான், இன்னொரு சப்ஜெக்ட் தெரியும். அதை நாம கொஞ்சம் மெனக்கெட்டு அவனுடைய டேலண்ட்டை இது பண்ணணும். குறிப்பா ஏழை மாணவர்கள் அப்படிங்கும் போத அவங்க குறிப்பிட்ட லெவலுக்கு முயற்சி பண்ணிட்டு அப்படியே கை விடுறது நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா இருக்குது. அதை நாம எத்தனையோ பொது விஷயங்களை ஈடுபடக்கூடியவங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் மாத்துறதுக்கு, அந்த பிள்ளைகள் டெவலப் ஆகி அந்த குடும்பம் வளர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய அந்த கருத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ வந்து படிக்கிற நேரத்துல பிள்ளைகள் படிக்க போறாங்க. ஆமா, ஓதுற நேரத்துல ஓத போறாங்க மதரசாக்களுக்கு. அதே மாதிரி டியூஷன் போறாங்க, அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க.
மற்ற இதர நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்கள்ல வந்து மக்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து தவறான வழிகளில் வந்து ஆமா போயிடறாங்க. இருக்கு. நம்ம நிறைய வாய்ப்பு இருக்கு. சேர்மானத்துல நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கடற்கரைக்கு அது நம்ம ஊர்ல ரொம்ப இந்த கூடுச்சு. மாதிரி போறதுனால அந்த நேரங்கள்ல இந்த படிக்காத நேரம், ஓதாத நேரம், இந்த வாய்ப்பு இருக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரி ஆமா. விளையாட்டுல அவங்கள மாத்தி விட்டா மாதிரி. அவங்களுடைய அந்த மைண்டும் இதோட அமைச்சிடுறாங்க. பெரிய தமாஷா என்னன்னா, கண்டிப்பா. எக்ஸாமுக்கு டெவலப் பண்ணதுக்கு, படிக்கிறதுக்கு சொல்லி அந்த மெசேஜ ஃபுல்லா இங்க வந்து படிக்கிறான். கேட்டா வீட்ல ஏறுறத விட இங்க ஏறுது. அட இது தானே நான் விரும்புறேன். அது நம்ம நம்ம வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கிறோம். அது நம்ம சரி. வந்து இந்த 11th 12th கெமிஸ்ட்ரி டியூஷன் படிச்சது இங்கதான். நம்ம நீ சொல்றீல்ல. நம்ம கெமிஸ்ட்ரி சார் வந்து இங்கதான் வந்து டியூஷன் எடுப்பாரு. சரி, சரி. அது மாதிரி நிறைய மருத்துவ முகாம்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு நேர்கள்ட்ட பையன் வந்து கூட பேரு மறந்து தெரிவிச்சுக்கிறோம். போச்சு. அவன் வந்து சேலரியே வாங்காம ஃப்ரீயா வேற ஃப்ரீயா டீச்சிங்லாம் நடத்தினாரு. அவர் பேர் எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல. அதனால நெறைய விஷயங்கள நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன செய்யணுமோ செய்வோம். இதுக்கு மேல நீங்க தான் என்ன முடிவு பண்ணுங்க. அந்த கிரவுண்ட் விஷயங்கள உங்களால முடிஞ்ச டொனேஷன சிறப்பா அமைச்சீங்கன்னு சொன்னா, நான் உடனடியா வேலைய முடிச்சுருவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்கள நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தந்தமைக்கு ஆ. நன்றி. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. ஓகே மக்களே, இவ்வளவு நேரமா எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மகான் ஈக்கியப்பா தர்கா அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கேபி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஒரு சிறிய காம்பவுண்ட்ல வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். குறிப்பா சொல்ல போனோம்னா எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்ம ஈடுபடுறோமோ அது மூலமா சில அடிகள் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபுட்பால்லாம் விளாடும் போது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அடிபட்டா கூட அதுக்கு கூட மருந்து வந்து இங்கேயே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். மஞ்சனத்து இலை அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இரத்தக்கட்டு போன்ற சிறந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக வந்து இருக்கிறத வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்குறோம். அந்த மரம் கூட இதே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. நிறைய இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அடிமையாகி போகிறாங்க. அதில் இருந்து மீட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து இந்த கிரவுண்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து மக்கள்கிட்ட இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து விளையாடிட்டு போயிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க அனுப்பக்கூடிய அந்த டொனேஷன்ஸை வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த பகுதி மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி கிரவுண்டுகளை வந்து உருவாக்கி வர்றாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் கூட ஷட்டில் பேட்மிண்டனை வந்து இன்டோர் கேமாக வந்து மாற்றுறதுக்கு பல வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கிறோம். முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து ஒரு ஷீட்டை மட்டும்தான் போட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிறோம். கீழே ஒரு தரைத்தளம் போடணும். அதே மாதிரி மேலேயும் வந்து முழுமையாக இன்டோர் கேம்ஸாக மாற்றுறதுக்கும் என்ன செய்யலாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நீங்களும் இதில் வந்து பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன செய்கிறோம் அதுக்குண்டான டீட்டெயில்ஸை வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக அவங்களே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பங்களிப்பையும் வந்து செலுத்தலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.